என்னது? யார் நீ? பேசாம வரணும். ஒன்னும் செய்ய மாட்டேன். நான் இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே இறங்கிட்டு வண்டியை கொடுத்துறேன். காரை நிறுத்த போறியா இல்லையா? நீ பேசாம வரப்போறியா இல்லையா? அந்த அம்மா மூர்த்தி ஆயிட்டாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு ஏற்கனவே ரத்த கொதிப்பு. உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். முதல்ல நீ எங்களை நர்சிங் ஹோம்ல இறக்கி விட்டுட்டு காரை எங்க வேணாலும் எடுத்துக்கிட்டு போ ப்ளீஸ். நர்சிங் ஹோம் எங்க இருக்கு? திருப்பி சொல்றேன். ரொம்ப நன்றி. உன் பேரு தெரிஞ்சுக்கணுமா? இட்ட பெயர் தங்கராஜா, பட்ட பெயர் பட்டாக்கத்தி பைரவன். ஓ, நீதான அது? உன் வீடு? சுடுகாடு. எமக்கு தொழில் கூலிக்கு கொலை செய்தல். என் ஆபீஸ் நேரம் அர்த்தராத்திரி. என்னுடைய பங்காளிகள் போலீஸ். போதுமா? உன்னுடைய அப்பா அம்மா? அப்பா அம்மா என்ன பெத்தவ ஒரு சண்டாளி. நான் பிறந்த இடம் குப்பை தொட்டி. அவரை கவனிச்சீங்களா டாக்டர்? விபத்துல இறந்து போன அருண் மாதிரியே இருக்கான்ல? அப்படியே இருக்கான். அவனை பார்த்ததுல இருந்து ஏன் அடி வயசுல ஏதோ ஒரு கலக்கம். இதுவரைக்கும் எனக்கு இப்படி ஏற்பட்டதே இல்லை. அந்த உணர்ச்சி என்னன்னு என்னால சொல்லவே முடியல டாக்டர். அதுக்கு பேருதாமா பெத்த பாசம். அப்படின்னா அந்த பிள்ளை உன்னுடைய சொந்த பிள்ளை. டாக்டர், டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அப்போ எனக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிட்டதா உங்க அப்பா சொன்னாரே, அது பொய். ஆமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே நீ ஒரு குழந்தைக்கு தாயான விஷயம் வெளியே தெரிஞ்சா இந்த குடும்ப கௌரவமே பாதிக்கப்படும். உனக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்காது. அதுக்கு நீயே சம்மதிக்க மாட்டே. பெத்த குழந்தையை விட்டு நீ பிரியவும் மாட்டேன்னு நினைச்சுதான் உங்க அப்பா அந்த குழந்தைய ஒரு குப்பத்துக்கு கொண்டு வச்சுட்டாரு. அந்த குழந்தைதான் இந்த பட்டாக்கத்தி பைரவம். கடவுளே! டாடி, 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 பட்டாக்கத்தி பைரவன் செத்துட்டான். என்னாச்சுமா? ஒண்ணில்ல, தவறிடுச்சு. அர்ஜுன், அந்த பைரவன் எப்படி செத்தான்? எப்படியோ செத்து நடு ரோட்ல நாய் மாதிரி கிடந்தான். ஏன்பா, நமக்கு பயந்து ஒரு வேளை அவன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான. அவன் பிரேதத்தை பரிசோதனைக்கு அனுப்புனியா? இல்லப்பா, அதுக்குள்ள ஒரு புலி வந்து அவன் பிரேதத்தை இழுத்துட்டு போயிடுச்சு. புலி வந்து இழுத்துட்டு போயிடுச்சா? என்னடா எல்கேஜி கதை சொல்றேன்? உண்மைதான்ப்பா. போய், இது புலி செய்த வேலை இல்ல, யாரோ புத்திசாலி செய்த வேலை. செத்தது பைரவனா இருக்க முடியாது. கேட்டியாயா? புலியா? புலி சார். இந்த புலிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சா நல்லது சார். பாம்பை பார்த்து மனுஷன் பயப்படுறான், மனுஷனை பார்த்து பாம்பு பயப்படுது. அந்த மாதிரி எங்களை பார்த்தா உங்களுக்கு பயம், உங்களை கண்டா எங்களுக்கு அலர்ஜி. எப்படி உங்களை மாதிரி கோடீஸ்வர வேஷத்துல எந்த கேடீஸ்வரம் மறைஞ்சிருக்கிறானோ? கனவான்கள் உடையில கள்ள நோட்டு அடிக்கிறவன், குணவான்கள் உருவத்துல கொள்ளை அடிக்கிறவன் சமூகத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். இதையே என்கிட்ட சொல்றீங்க? நோ நோ நோ, உங்களை சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அம்மா, என் ஃப்ரெண்டு கர்ணன்.
சிரஞ்சீவியா, மகராசனா, தீர்க்காயுசா இருப்பா. எங்க அம்மா எப்பவுமே இப்படித்தான். பெத்த பிள்ளை மத்த பிள்ளைன்னு வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. உங்க அம்மாவும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு அம்மா இல்லை. ஓ, இறந்துட்டாங்க போட்டு. மிஸ்டர் கர்ணன், உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன், மகாபாரதத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கர்ணன் தான். வாட் a noble கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை இந்த உலகத்தினுடைய எந்த இதிகாசத்திலுமே பார்க்க முடியாது. புண்ணியம் தேடுறதுக்காக தர்மம் செய்யற அந்த பூமியில தான் செய்த தர்மத்தோட பலனை எல்லாம் தாரவாத்து கொடுத்தவன் இல்லையா அந்த கர்ணன்? Is it so? What a fool. No, no, certainly not. நீங்க பாரதம் சரியா படிச்சது இல்லை. நான் படிச்சதெல்லாம் வெறும் குப்பை தொட்டி கதை தான். இது டைனிங் ஹால். அர்ஜுன், உனக்கு போன் வந்திருக்கப்பா. கைண்ட் எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா, நீங்க அழைச்சிட்டு போங்க. இது ஒரு ரூம். தம்பி, தனிப்பட்ட முறையில ஒண்ணு கேக்குறேன். அன்னைக்கு ராத்திரி கத்தியும் கையுமா ஓடி வந்து காரவடக்கின பட்டா கத்தி பைரவ நீதானே கேட்க போறீங்க இல்ல? நானே இறந்து போனது அது என்னுடைய உருவம். உங்க கணவர் சொன்னாரே, நான் இறந்து போயிட்டதா புரளி கிளப்பி விட்டுட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன்னு. எங்கேயும் ஓடி போய் ஒழியல, இங்கேதான் இருக்கேன். இதையே அவங்களுக்கு முன்னால சொல்லல, பயமான்னு கேக்குறீங்களா? உங்க கணவர், உங்க மகன், உங்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் தண்ணி காமிச்சிடுவேன். தண்ணி. என் தங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பொண்ணு உண்மையிலேயே உன் தங்கச்சியா? என் தங்கச்சி தான். ஏன்? தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அவ உன் கூட பிறந்தவளா? போலீஸ்கார விட்டு கனவு கூட இந்த கேள்வி கேட்கும் போல இருக்கு. ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கேட்கிறேன். சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்பு. அந்த பொண்ணு ஓ ரத்தத்தை சேர்ந்தவளா? எந்த பையன் ரத்தத்துல நான் பிறந்தேன்னு எனக்கே தெரியாதே, நான் எப்படி அவளை பத்தி சொல்றது? அப்படின்னா நான் ஒரு தனி மரம். என் வாழ்க்கை ஒத்தையடி பாதை. நீ எங்க பிறந்த? குப்பை தொட்டியில. இந்த குப்பை தொட்டியை எடுத்து வளர்த்து ஆராய்ச்சி எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரு உத்தமன். அவருக்கு பிறந்தவதான் அந்த தங்கை. என் தங்கை பத்தி புரியுதா? அந்த பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருந்தா செஞ்சுக்கங்க, இல்லாட்டி பணம் இல்லேன்னு இப்பவே சொல்லிடுங்க. ஓகே? எனக்கு ஆட்சேபனை இல்லப்பா. அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியணும். Too many questions. கோச்சிக்காதேப்பா, இத மட்டும் சொல்லிடு. என்ன? உன்னை பெத்த தாய் யாருன்னு உனக்கு தெரியுமா? தாய் புனிதமான சொல், பூஜையில் வைக்க வேண்டிய வார்த்தை. தாய் சிறந்தது ஒரு கோயில் இல்லை. தாய் மேல பக்தி உள்ள ஒரு நாத்திகனே கடவுள் மேல பக்தி உள்ள ஒரு ஆஸ்தியம் கூட ஒண்ணு செய்ய முடியாது. அப்படி இப்படி தாயை பத்தி பல கரைகள் விடுவாங்க. ஆனா நான் இதுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டவன். இந்த உலகத்திலே எனக்கு முதல் எதிரி என் தாய். தாய் எங்க இருக்கான்னு தெரிஞ்ச அந்த இடத்திலே அவளை வெட்டி கண்ட துண்டவன். ஏன் இப்படி சொல்ற? 1000 இருந்தாலும் தாய் இல்லையா? இல்ல இல்ல, மாணிக்க கட்டில்லையோ மரகத தொட்டில்லையோ என்று போட வேண்டாம். இந்த மண்ணிலையாவது என்ன போட்டிருக்க கூடாது. அந்த பாவி கேவலம் 5 நிமிஷம் அற்ப சுகத்துக்காக தன்னுடைய கற்பை யாருக்கோ பறி கொடுத்து 10 மாசம் சுமந்து பெற்று வளர்க்க தைரியம் இல்லாம ரத்தம் பிடிச்சு போட.
பொருளை, அசிங்க பிடிச்ச பொருளை போடக்கூடிய குப்பை தொட்டியில என்ன போட்டாளே என் தாய், அந்த பாவியா என் தாய், அந்த சண்டாளியா என் தாய், தாயா தாய் 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 அப்பா. என்ன உனக்கு என்ன ஆச்சு? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. என்ன சொல்றீங்க? எந்த பெண்ணுமே செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டேங்க. இனியும் அதை மாற்றி வைக்க நான் விரும்புறேன். அப்படி என்ன செய்துட்ட? இப்ப வந்துட்டு போனானே அந்த பையன் கர்ணன், அவன் ஏன் புள்ள. உன் பிள்ளையா? ஆமாங்க, என் வயசுல பிறந்தவன். இது எப்போ எப்படி நடந்தது? நம்ம கல்யாணத்துக்கு முந்தி எங்க மாமா புள்ளைய நான் காதலிச்சேன். அவரையே கட்டிக்கிறதா இருந்தேன். அந்த உறுதியில ஒரு நாள் அத்தா என்ன கட்டாயப்படுத்தி தப்பு நடந்து போச்சு. அவர் இறந்துட்டாரு. எனக்கு பிறந்த அந்த குழந்தைய எங்க அப்பா குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. இத உங்ககிட்ட சொன்னதாகவும் நீங்க அதை பொருட்படுத்தாம என்னை கட்டிக்க சம்மதிச்சதாகவும் எங்க அப்பா பொய் சொல்லி நம்ம கல்யாணத்தை நடத்திட்டாரு. அவர் சாகும்போது இதை என்கிட்ட சொன்னாரு. நான் சாகும்போது நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்க. இப்ப சொல்லிட்டேன். இந்த வயசுல கூட என்னால ஜீரணிக்க முடியல. இந்த அழுக்கு படைஞ்ச உண்மையை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? முதல்ல இந்த விஷயம் நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சா அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ரகசியம் அந்த கர்ணனுக்கு தெரியுமா? தெரியாது. நானே இதை அவன்கிட்ட சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து அவன் கையாலேயே உன் கண்ணீரை துடைக்க சொல்றேன். அவன் உன் கூட இருக்கட்டும். வேண்டாங்க, வேண்டாம். ஏன்? அவன் இங்க இருக்கக்கூடாது. நீங்க அவனை இருக்கவும் விட மாட்டீங்க. எதுக்காக? அவன் தான் பைரவன். பைரவனா? ஆமாங்க, இறந்தது பைரவனோட உருவம். அவனே என்கிட்ட சொன்னான். வெரி குட். அர்ஜுன், பெண்கள் மனசுல எந்த ரகசியமும் ஒரு நிமிஷம் கூட தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ரகசியத்தை இத்தனை வருஷமா மூடி மறைச்சிருக்கனா சாதாரண பெண் இல்லை. உன்னை பார்த்து நான் வெட்கப்படுறேன். அர்ஜுன், இப்படிப்பட்ட பயங்கரவாதியான பைரவன் இனியும் எங்களை ஏமாற்றிட்டு விட மாட்டேன். இன்னும் அரை மணி நேரத்துல அவன் பண பூமியில விடும்.